அப்படின்னு நான் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு எந்த கட்சியா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கங்க, ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, மத்திய கட்சி, யாராக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ஆகாது, 10-20 லட்சம் ஆகாது ஆகும். ஏன்னா காசு கொடுக்கணும், ஹோட்டல் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், லாரி வச்சு ஏத்தி கொண்டு வந்து இறக்கி உட்கார வைக்கணும். இதெல்லாம் கொடுத்தா தானே வருவாங்க. உண்மையா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுக்கு யாராவது 100 கொடுத்தாங்களா? சோறு கொடுத்தாங்களா? பீரு கொடுத்தாங்களா? கேப்டன் என்ற ஒற்றை சொல்லின் அன்புக்காக வந்த உண்மையான கூட்டம் இந்த கூட்டம். இதுதான் உண்மையான கூட்டம். இது மாதிரி அவங்கள மாதிரி நாங்க காசு கொடுத்து கூப்பிட்டோன்னு வைங்க, போடி நாயக்கன் ஒரு தாங்காது. இதான் வரலாறு, அதுதான் தேமுதிக. இந்த 21 வாக்குகளாகட்டும், இந்த கொடிகள் ஆகட்டும், லைட் ஆகட்டும், வழிநடுக்க நீங்க வச்ச பேனர்கள், கொடிகள் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். எப்படி இந்த கட்சிக்கு சாத்தியம் என்று பார்த்து பிரமிக்க கூடியவர்கள் தான் இன்னைக்கு தேமுதிக இருக்காங்க. கேப்டன் சொல்வார், இங்க இருக்கிற ஒவ்வொரு பேனரும் கொடியிலும் எந்த கட்டப்படுகின்ற நார் என் தொண்டனின் நரம்பு சொல்வார். அவங்க வியர்வை சிந்தி சம்பாதித்த சொந்த காசு